ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இன்று இரவுக்குள்ள ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீப வழிபாட்டு முறை. இந்த ஒரே ஒரு தீபம் போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும், தரித்திரங்கள் நீங்கும். சுக்கரவாரத்துல, அதாவது சுக்கரவார அமாவாசை, வெள்ளிக்கிழமை ஆணி அமாவாசை ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்தது. செல்வ வளம் பெருகுவதற்கு, வீட்டில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்குவதற்கு இந்த ஒரு தீபம் இரவு நேரத்திற்குள்ள ஏற்றுங்க. அந்த தீபம் என்ன, எப்படி ஏத்தணும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், முக்கியமா கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும். அதற்கு முக்கியமாக அவர்களுக்கு சுக்கிர யோகம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி சுக்கிர திசை யாருக்கொருவர் இருக்கின்றதோ அவர்களுக்கு பண வரவு ஏற்படுவது உறுதி. முக்கியமாக மாதம் மாதம் அமாவாசை வரும், அதுலேயும் வெள்ளிக்கிழமையோட அமாவாசை வந்தால் அதி விசேஷம். அமாவாசை என்று பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு நம்ம செய்வோம். மகாலட்சுமி வழிபாடும் நீங்கள் தவறாமல் செய்யணும். வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது, எப்பயாவது ஒரு நாள் தாங்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் ஏற்றணும். அமாவாசை முடிந்த பின்பு வெள்ளிக்கிழமையிலையும் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளையும் நீங்க ஏற்றலாம், எந்த தவறும் கிடையாது. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நம்ம ஏற்றக்கூடிய தீபம் வாழ்க்கையில செல்வ வளத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும். அதே மாதிரி பணமழை பொழியக்கூடிய சுக்கிர பகவானின் அருளை நமக்கு முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய தீபமாகவும் இது இருக்கும். முழு அமாவாசை, சர்வ அமாவாசையாக இன்று இருப்பதனால் நீங்க இந்த தீபத்தை காலை நேரத்துல ஏற்றாமல் மாலை நேரத்துல ஏத்துங்க. அதாவது மாலை 6 மணிக்கு மேல நீங்க ஏத்துங்க. தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு எல்லாமே நீங்க செய்யுங்க. அமாவாசை வழிபாடு மதியம் 1 மணி நேரத்திற்குள்ள நீங்க முடிச்சிருங்க. மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு வாசனை நிறைந்த மலர்கள் வைங்க, தீபங்கள் ஏற்றுங்க, குத்து விளக்கு ஏற்றலாம், எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றலாங்க. இதற்கப்புறமா முக்கியமா ஒரே ஒரு தீபம் நீங்க ஏத்துங்க. இது உங்களுக்கு சுக்கிரவசியத்தை ஏற்படுத்தும், சுக்கிர பகவானின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். வாசனையான மல்லிகை மலர்கள் வைங்க, தாமரை மலர்கள் வைங்க. வீட்டில் படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனையான மலர்கள் வைங்க. மல்லிகை, தாமரை மலர்கள், இந்த மாதிரி மலர்கள் வைக்கலாம். ரோஜா வைக்கலாம், சாமந்தி வைக்கலாம். உங்ககிட்ட என்ன மலர் கிடைக்கின்றதோ அந்த மலர்களை வைங்க. அதற்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இரவு நேரத்திற்குள்ள, அதாவது 6 மணியிலிருந்து இரவு 11 மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம். எப்படி ஏத்தணும் அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். ஒரு சிறிய அளவு தட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய அளவு தட்டு வேண்டாம். அந்த தட்டு வெள்ளி, பித்தளை, அப்படி இல்லைன்னா மண் அகல்ல இருக்கின்ற தட்டாக கூட இருக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு அதுல சிறிதளவு மொச்சை, ஒரு எண்ணிக்கை இருந்தா கூட பரவாயில்லைங்க. அதற்கப்புறமா சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு, இது இரண்டும் கலந்துக்கோங்க. நான் இங்க மொச்சையும் கல்கண்டும் கலந்து இந்த மாதிரி தட்டுல நீங்க போட்டுடணும். அந்த தட்டை சுத்தமா தொடச்சிட்டு அதுல சிறிதளவு மொச்சை பயிறு, இந்த மாதிரி கல்கண்டு இப்படி எடுத்துக்கோங்க. முடிந்தா கடையிலிருந்து புதிதாக இன்றைய தினம் மொச்சை வாங்கலாம். வெள்ளை மொச்சை இன்றைய தினம் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக ஏற்படும். ஏன்னா வெள்ளை மொச்சை சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள். அதனால இதை தட்டுல பரப்பிக்கோங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு அந்த தட்டிற்கு மேல வைத்து பசுநெய் ஊற்றி விளக்கு ஏத்துங்க. பசுநெய் வெள்ளிக்கிழமையில தவறாமல் ஏத்தணுங்க. ஒரே ஒரு தீபமாவது இந்த தீபம் இருக்கணும். பசுநெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு, பஞ்சுத்திரியை 2ஆக நீங்க பிரிச்சுக்கோங்க. அதுல போட்டு இப்பொழுது தீபம் ஏத்துங்க. மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் மனதார நினைத்து உங்களுடைய பணப்பிரச்சனைகள் தீரணும், பணவரவு அதிகமாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாரின் ஸ்தோத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஓம் சுக்ராய நமக இப்படியும் சொல்லுங்க. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, இதையும் நீங்க சொல்லலாம். ஓம் ஸ்ரீ, இதையும் சொல்லலாம். எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். ஸ்ரீம், இந்த பீஜ மந்திரத்தையும் சொல்லி மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க.
இதற்கப்புறமா உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வைங்க. அந்த நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், நெய்யினால் செய்த ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியமாக இருக்கணும். நீங்கள் பால் அதில் பசுநெய் விட்டு சிறிதளவு அதில் வெல்லமோ சர்க்கரையோ கலந்து ஏலக்காய் கலந்து கூட நீங்கள் பூஜை அறையில் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இப்படி இன்றைய தினத்திற்குள்ள இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற வறுமை அடியோடு நீங்கும், பரம ஏழையை கூட பணக்காரன் ஆக்கும். இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் நம்முடைய சேனல்ல வீடியோ இருக்கு. முக்கியமா சர்க்கரையில ஒரு பொருளை இன்றைய தினம் மறைத்து வைக்கணும், அது எந்த நேரத்துல மறைத்து வைக்கணும், எப்படி மறைத்து வைக்கணும்னு செய்முறையோடு செய்து காமிச்சிருக்கேன். கல்லுப்பு வழிபாடும் இருக்கு நம்ம சேனல்ல, அது எல்லாமே பார்த்து பயன்பெறுங்கள். இன்று இந்த தீபமானது மகாலட்சுமி தாயார், சுக்கிர பகவான் இவங்க 2 பேருடைய அருளையும் பரிபூரணமாக பெற்று தரக்கூடிய, பணப்பிரச்சனைகளை அனைத்தும் தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தீபம். எந்த காரியத்தையுமே நம்பிக்கையோடு செய்யுங்க, பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கை இல்லாதவர்கள் தீப வழிபாட்டை செய்ய வேண்டாம். மறுநாள் இந்த மொச்சையை எடுத்து ஊற வைத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக நீங்க வச்சிடலாம். இல்லைன்னா பசுமாட்டிற்கு வெல்லம் கலந்து பச்சரிசி ஊற வைத்து வெல்லம் கலந்து சேர்த்து கொடுத்துடுங்க. இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் கர்ம வினைகள் இருந்தாலும் அது தீரும். இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தவறாமல் கொடுக்கணுங்க. மதியம் 1 மணி நேரத்திற்குள்ள இந்த விஷயத்தை செய்யணும். பசுமாட்டிற்கு அமாவாசை அன்று அகத்திக்கீரை தவறாமல் கொடுக்கணும். அகத்திக்கீரையும் நீங்க கொடுத்துடுங்க. அடுத்தது ஏதாவது ஒரு உணவு தானம் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் தெய்வீக எண்ணங்கள்ல இருக்கு, தவறாமல் பாருங்க. வாழ்க வளமுடன். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. இன்னைக்கு நான் இந்த கொடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.